ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான கிராப் ரெசிபி. நம்ம ஊர்ல ரெகுலரா வாங்குற கிராப் வந்து லைவா கிடைக்காது, ஃப்ரோசனா தான் வரும். அதுல நம்ம வீட்டு ஸ்டைல பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து மட் கிராப். மட் கிராப்ன்றது நல்லா பெரிய மீட்டா கிராப் வந்து லைவா இருக்கும், அதான் அதோட ஸ்பெஷல். ஸோ உயிரோட நண்டை வாங்கிட்டு வந்து அதை எப்படி கிளீன் பண்ணி எப்படி கட் பண்ணி நம்ம சமைக்கிறன்றதை நீ நம்ம வீடியோல காட்டுறேன். வாங்க நம்ம கடைக்கே லைவா போய் நண்டு வாங்கிட்டு வந்து சமைக்கலாம். இந்த ரோப் வச்சு கட்டிருக்காங்கல்ல, சிலர் வந்து நூல் வச்சு கூட கட்டி கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா இந்த கிளாஸ் ரெண்டும் வந்து டைட்டா கட்டிருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி பின்னாடி கூடி இப்படி பிடிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. ஒருவேளை அந்த கயிறை அவுத்துட்டாலுமே நீங்க நண்டை பிடிக்கிற விதம் வந்து இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டீங்கன்னா அது உங்களை கடிக்கவோ எதுவுமோ செய்யாது. அதே மாதிரி இப்ப வீட்டுல பிள்ளைங்க சேட்டை பண்ணா இப்படி கொண்டு போனீங்கன்னா பயந்துருவாங்க. இவனும் அப்படி பயந்துருவான், இவன் ரொம்ப பயந்துருவான். ஸோ இப்போ இந்த நண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உடனே வாங்கிட்டு சமைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு 2-3 டேஸ் கூட அப்படியே உங்க கிச்சன்ல வச்சிருக்கலாம். இப்போ பாருங்க, இந்த பாத்திரத்துல நான் அதை அப்ப அதை பிரிச்சு காட்டினேன், அதே மாதிரி போட்டு வச்சுட்டேன். ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி, இல்ல ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு லைட்டா இந்த அளவு தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். இது எப்படி இருக்கும்னா ஒரு 3 டேஸ் கூட இது பாட்டுக்கு இருக்கும் இந்த பாத்திரத்திலே. நீங்க தண்ணியை மட்டும் இந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு கூட தெளிச்சா போதும், நைட்ல தெளிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த பாத்திரத்துல இருந்து இறங்கி அதை நடந்து போயிடும் உங்க கிச்சன்ல. ஸோ நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். கட்டிடுறதுனால சேஃப்டி. ஸோ இது நீங்க என்ன பண்ணலாம், சேட்டை செஞ்சு இந்த மாதிரி கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணாலும் கொஞ்சம் பயப்படுவாங்க, சேட்டை பண்ணாம கொஞ்சம் ஒழுங்கா இருப்பாங்க. இப்போ எப்படி கட் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணணுங்கிறத சூப்பரா சமைக்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து இதை நான் வந்து ஓபன் பண்ணிட்டேன் இந்த கயிறை வெட்டுறதுக்கு முன்னாடி. ஆனா நீங்க வந்து இந்த கயிறோடய கட் பண்ணுங்க, அதை நான் வீடியோல காட்டுறேன். ஏன் சொல்றேன்னா இதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாருங்க, இது ரொம்ப கோவம் வரும். இந்த மாதிரி பாருங்க, கத்தி கூட பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி எது கையில மாட்டினாலுமே கத்தி எல்லாம் பிடிச்சிக்கிறோம். ஸோ நீங்க கேஸ் உங்க விரல்லாம் மாட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப அந்த கயிறோடய நீங்க கட் பண்ணுங்க. அதை மீறி உங்களுக்கு பிடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு இடுக்கி இருக்குல்ல நம்ம வீட்டுல, அதை வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா ஈஸியா பிடிக்கலாம். இப்போ வாங்க நம்ம கட் பண்றதை காட்டுறேன். நண்டை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. அந்த பின்பக்கத்துல கரெக்டா அந்த கோடு ஒன்று இருக்கும், அந்த ஓடு முடிகிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தியை வச்சு இந்த மாதிரி மேலேருந்து ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சிங்கன்னா போதும். அதுவாகவே ஒரு 5 to 10 மினிட்ஸில் செத்து போயிடும். இப்போ பாருங்கள், இதை நான் வெட்டி ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு, இருந்தாலும் அதுக்கு உயிர் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சில நண்டு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரொம்ப நேரமாக அது ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த கொடுக்கு வந்து வேலை செய்யும், அது உங்கள் கையை கடிச்சிடக்கூடாது. இப்போது இந்த ரோப்பை வெட்டிடலாம். கயிறை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த நம்ம கரெக்டாக எங்கே வெட்டினமோ அங்கேருந்தே அந்த ஓடு வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு சின்ன வழி இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷெல்லை இப்படி லைட்டாக இப்படி நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கையை இந்த இடத்துல வச்சு இப்படி லைட்டாக அப்படி தள்ளினீங்கன்னா அந்த கிராபோட உடம்பும் அந்த வேஸ்ட்டாக இருக்க ஷெல்லும் ஓப்பன் ஆயிரும். இப்போ கூட பாருங்களேன், அந்த கிளாஸ் கொஞ்சம் நேரத்துக்கு உயிரோட தான் இருக்குது. இப்படி நீங்கள் ஈஸியாக அப்படி தட்டினீங்கன்னா அப்படியே உடஞ்சி தனித்தனியாக வந்துடும். கொஞ்சம் நீங்கள் கத்தி வச்சு கூட ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். இந்த ஓடுக்குள்ளே வந்து நிறைய டர்ட்டி பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், இது எல்லாமே வந்து நம்ம அவுட் பண்ணிடுவோம். இது போக இந்த சைடில் இருக்க ஒயிட் கலரில் ஒரு செதிலாக இருக்கும், அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் நான் எப்படின்றத காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 கொடுக்கையும் தனியாக எடுத்துருங்க. ஒவ்வொன்றா பிச்சு அப்படி சுருட்டி எடுத்திங்கன்னா ஈஸியாக உடஞ்சி வந்துடும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கேர்ஃபுல். 2யுமே இப்போ வெட்டி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கக்கூடிய கால்கள் இருக்குல்ல, மொத்தம் 6 கால் இருக்கும். 2 கொடுக்கும் 6 காலும் இருக்கும். அதையுமே வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பிச்சு எடுத்துருங்க. சிலர் வந்து இந்த காலோடய சமைப்பாங்க, அப்படியும் சமைக்கலாம்.
இந்த நான் சொன்ன இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல செதில், இது ஃபுல்லாக நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் சிலருக்கு வந்து இந்த பாடியோடய அந்த கால் வச்சு சமைக்கிறது பிடிக்கும். நீங்கள் அப்படி சமைச்சாலும் சரி, இல்லை இந்த காலை நீங்கள் தனித்தனியாக எடுத்து சமைச்சாலும் சரி. எனக்கு வந்து தனித்தனியாக எடுத்து சமைக்கிறது தான் பிடிக்கும். இப்போது இந்த பாடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு எல்லோ கலரில் ஒரு பார்ட்டிகல் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதை கையில் எடுத்தீங்கன்னா வராது. இந்த மாதிரி ஓடுற தண்ணி குழாயை திறந்து விட்டு லைட்டாக அந்த ரன்னிங் வாட்டரில் இப்படி காட்டினீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. சில நண்டில் ஆரஞ்சு கலரில் இருக்கும், சில நண்டில் எல்லோ கலரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நமக்கு மீட் வந்து நல்லா தெளிவாக ஒயிட்டாக கிடச்சிருச்சு. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த நண்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறக்காக இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த 2 பாடி, 2 பக்கமும் 6 கால்கள், இந்த 2 கொடுக்கு, இதுதான் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட வேண்டிய பொருட்கள். ஓகேவா? இப்போது இந்த கொடுக்கு வந்து சிலருக்கு சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். சாப்பிட்ட மாதிரியே இல்லைங்க நண்டு அப்படிம்பாங்க. அதை எப்படி நல்லா சாப்பிடணும், அதை சாப்பிட்ற மாதிரி எப்படி சமைக்கணுன்றதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன். இந்த கொடுக்க இப்படி நேராக நிற்க வச்சுட்டு கத்தியோட அடிப்பகுதி, முனி பகுதியில் பண்ணிங்கன்னா பதம் போயிடும். கத்தியில் அடிப்பகுதியில் இந்த கூர்மையாக இருக்கிறதெல்லாம் தட்டிடுங்க. ஸோ நீங்கள் நண்டை சமைச்சு சாப்பிடும்போது உங்கள் வாயில் குத்தாது, இல்லைன்னா நாக்கு உதட்டலாம் சிலருக்கு அறுத்துரும். அதை நல்லா ஃப்ளாட்டாக தட்டினதுக்கப்புறம் இந்த கொடுக்கு இருக்க இடத்துல இந்த கத்தியோ இல்லை ஒரு பதமான ஒரு நல்ல வெயிட்டான கல்லையோ வச்சு தட்டினீங்கன்னா லைட்டாக க்ரஷ் ஆகும். இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சமைக்கும் போது உங்கள் மசாலா இதெல்லாம் வந்து நண்டுக்கு உள்ளே போகும். உள்ளே போனது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடும்போது ஈஸியாக அப்படி ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம். ஒரு சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக சாப்பிடலாம். மெயின் வந்து உள்ள மசாலா போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான். அதுக்கப்புறம் நடுவில் கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது 2ஆக போயிடும். அதுக்கப்புறமும் நீங்கள் சமைக்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த கொடுக்க ஃபுல்லாக சாப்பிட முடியாமல் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுட்டேன். நண்டை தண்ணியில் போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன வேணுன்றத சொல்கிறேன். 1/2 கிலோ நண்டுக்கு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிருங்க. இதுலேயே நீங்கள் சின்ன வெங்காயம் கலந்தும் போடலாம். நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். 4 நாட்டு தக்காளி, 4 பெரிய வெங்காயம், 4 நாட்டு தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மிளகா வத்தல், மல்லி இலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். தேங்காய் பேஸ்ட்டு, பிளெயின் தேங்காவை நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இது போக கடுகு, சோம்பு, எண்ணெய் இதெல்லாம் வந்து நான் சமைக்கும் போது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய், கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அதான் நல்லாயிருக்கும். சூடான உடனே கடுகு, சோம்பு அது 2 கொஞ்சம் வெடித்த உடனே அந்த எடுத்து வச்ச 2 மிளகா வத்தல் இந்த மாதிரி 2ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. நான் எது சமைச்சாலும் மிளகா வத்தல் கிள்ளி போடுவேன். அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சமையலில். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து ஃபுல் ப்ரௌன் ஆகணும். அதனால சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பொடி பொடியாக நறுக்கிறீங்களோ குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக வேகணும். நம்ம போட்டது தெரியக்கூடாது. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா பச்சை வாடை வந்துடும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே நறுக்கி வச்ச தக்காளி, கல்லுப்பு ஏன் தக்காளியோட போடுறோன்னா அந்த தக்காளி சீக்கிரம் வெந்துடும், அதனால தான். போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் தக்காளி நல்லா ஒரு 60-70% நல்லா இந்த மாதிரி மசிஞ்சிடணும். ஃபுல்லாக மசியணும் அவசியம் இல்லை. மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை போட்டுருங்க. இந்த நண்டு கூடவே மசாலா பொடி சேர்க்குறோம். நல்லா பாருங்கள். திரும்பவும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த மிளகா பொடி வந்து தனி மிளகா வத்தலோட பொடி, வேறு எதுவும் குழம்பு தூள் இதெல்லாம் சேர்க்க மாட்டேன் நான். 2 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போடுங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. இப்போ வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா நண்டில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். அந்த மசாலா, நம்ம போட்ட மசாலாவும் நண்டும் சேர்ந்து நல்லா வேகட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடாயில் வந்து லைஸாக கீழே பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க கையில் எடுத்து. ஸோ இது எதுக்காகனா அந்த ஒட்டி இருக்க மசாலாலாம் வந்து திரும்ப நல்லா நண்டு கூட சேர்றதுக்காக தான். தெளிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா கிண்டுங்க. நான் ஏன் தண்ணி ஊற்றாம கிண்ட சொல்கிறேன்னா, இதுதான் நீங்கள் எந்த ஃபுட்டு பண்ணாலுமே அதோட டேஸ்ட்டோட சீக்ரெட்டே. அந்த மசாலா வந்து நம்ம போட்டிருக்க மீட்டோட சேர்ந்து நல்லா வேகணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் திரும்ப கிண்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. நான் 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சம் இந்த பதத்துக்கு எனக்கு வேணுன்றதுக்காக. இதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கொதிக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொதிச்சதுக்கப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம், சோம்புத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு மிளகு நிறையா போட்டு காரமாக வைக்கணும்னா மிளகா பொடி கம்மி பண்ணிட்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது கூடவே தேங்காய் பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து குழம்பா வேணும்னா நல்லா தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஃபுல் குழம்பா வச்சுருங்க. எனக்கு வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணால் பிடிக்கும், அதனால நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். தேங்காய் பேஸ்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே போதுங்க. நண்டு வந்து நம்ம ஏற்கனவே தட்டி போட்டு நல்லா சீக்கிரமாக வந்துடும். இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா கிண்டுங்க. மல்லி இலை வந்து கடைசியில் தான் போடணும், ஃபஸ்ட்டே போட ரொம்ப நேரம் போட்டு கிண்டக்கூடாது. கிண்டிங்கன்னா கசப்பு ஏறிடும்.
கடைசியாக போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சுன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான நண்டு மசாலா ரெடி. நான் சொன்ன மாதிரியே மிளகா வத்தலை கம்மி பண்ணிட்டு நம்மளோட மிளகுத்தூள் போட்டு நிறையா பண்ணிங்கன்னா நண்டு மிளகு மசாலா அதுவும் சூப்பராக இருக்கும். இது இப்போ இதோட காம்பினேஷன், ஒரு நல்ல காம்பினேஷன் என்னென்னா, நல்லா வடித்த சாதத்து கூட கொஞ்சோண்டு ரசம் வச்சு இந்த நண்டு மசாலா வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் என்னோட ஃபேவரட் காம்பினேஷன். ரெசிபி பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதே ரெசிபியை நீங்க நம்ம ரெகுலரா வாங்குற கடல் நண்டு இருக்குல்ல, அதுலயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சேம் மசாலா, சேம் ரெசிபி. ஆல் தி பெஸ்ட்.